வணக்க மக்களே. குப்பை மேனி இலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? நிறையவே அற்புதமான நன்மைகளை இந்த ஒரு குப்பை மேனி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு விஷயங்கள். ஸோ குப்பையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனி, அதற்கு பெயரே எதனால் வந்துச்சுன்னா நம்மளுடைய மேனியை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்னென்னன்றதை படா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஸோ தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் குப்பை மேனி பார்த்திங்கன்னா சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி காடு மேடில் வளரக்கூடியது, சிறு செடியாக வளரும். இதன் இலை பச்சை பசல் என முக்கோண வடிவமாக அரும்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இதோடைய செடி அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி ஆயுர்வேதத்தில் எப்படி பார்க்கப்படுது, அதோடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இந்த குப்பை மேனி இலைகளுடைய சாறு ஆஸ்துமாவுக்கு பார்த்திங்கன்னா பயன்படுது. இலைகளுடைய சாறு மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுது. இதன் நிலை சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாகுது அப்படின்றாங்க. நிமோனியா நோயாளிகளுக்கு குப்பை மேனி இலைகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சாறுகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. குப்பை மேனி இலைகளுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் குப்பை மேனி இலையை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து வடிகட்டி நம்ம குடிப்பதன் மூலம் மலமிளகையாக செயல்படுது. தினசரி மலம் கழிக்கும் வழக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தினந்தோறும் மலச்சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டுரும். அதனால் மலச்சிக்கல் நோய் நமக்கு வராமல் தடுக்க இந்த ஒரு குப்பை மேனி இலைகளை சாராக்கி நீங்கள் பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலை சாறில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளவும். இந்த கலவை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவினா தோல் நோய்கள் குணமாயிடும் அப்படின்றாங்க. சொறி, சிரங்கு போன்ற நிலையில குப்பை மேனி இலை சாறு எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தால் சிரங்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. குப்பை மேனி இலை சாறை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளுடன் கலக்கவும். இந்த கலவையை பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில் சூடாக்கிடுங்க. இதை சருமத்தின் மீது தடவி அவை காயம் வரை பார்த்திங்கன்னா நல்லா வைத்திருப்பது. பிறகு நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம். பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கு இவை நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை காயங்கள் மற்றும் வெட்டுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. ஸோ நிறையவே பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய உடலில். பொதுவாக சொல்ல போனால் தோள்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஸோ குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் செய்து அதில் சிட்டிகை உப்பு கலந்து இந்த பேஸ்ட் சொறி அல்லது தடிப்புகள் மீது தடவினா சருமம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பை மேனி இலை பசையை எலுமிச்சை சாறுடன் கலந்து பூசலாம். இது உஷ்ண கொதிப்பை அடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி இலை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்ற உதவக்கூடும். குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்களை அகற்ற குப்பை மேனி உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூகடைப்பு, சளி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கூட பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலையை சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து கலக்கவும். குழந்தைகளுக்கு குப்பை மேனி இலை சாறு எந்த அளவுலனா 10 மில்லிகிராம் மற்றும் பெரியவர்களுக்கு 17 30 மில்லிகிராம் அளவு என 15 நாட்கள் அதிகாலையில் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குடல் புழுக்களை வெளியேற்ற பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுடைய வாந்திகளுக்கான காரணங்களில் இந்த இலைகளுடைய கஷாயம் மிக சிறந்த சிகிச்சை அளிக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை கொடுக்கும்போது வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வராதாம், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு. குழந்தைகளுக்கு காது வலி இருக்கும்போது குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் ஆக்கி வலி உள்ள இடத்துல பற்று போடலாம். இது காது வலியை திறம்பட குணப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் வலி, கண் தொற்றுகளுக்கு குப்பை மேனி கீரையில் சாறு பற்று போடலாம். இது கண் வலியை குணப்படுத்த செய்து. தலைவலி இருக்கும்போது குப்பை மேனி சாற்றை அந்த இடத்துல வைத்து மசாஜ் செய்தால் தலைவலி குணமாகும். ஸோ குப்பை மேனி இலையை லேசாக வதக்கி தலையில் கட்டு போடுவதன் மூலம் தலைவலியை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளுடைய சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க பயனுள்ளதாக இருக்கும். ஸோ குப்பை மேனி இலையை உலர்த்தி தூளாகி வைத்து கலவும். இது படுக்கை புண் மற்றும் பிற வகையான எந்த ஒரு புண்களாக இருக்கட்டும், தொற்று நோய்களாக இருக்கட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். எனவே மக்களே, ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனி இலைகளை இவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம், கேட்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.